சண்முகசுந்தர வணக்கம். 2 நாட்களாக தொடர்ந்து தங்க விலை குறைந்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளும் தங்க விலை குறையுமோ என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் மாறாக தங்க விலை உயர்ந்திருக்கிறது. உயர்வு என்றால் பெரிய அளவிலான உயர்வு கிடையாது, ஒரு கணிசமான அளவு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜூலை 15ஆம் தேதியான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 13,180 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் தங்கம் 1,05,440 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. 2 நாட்களாக தங்க விலை குறைந்தது. 2 நாட்கள் என்றால் திங்கட்கிழமை என்று 800 ரூபாய் குறைந்தது, நேற்று 400 ரூபாய் குறைந்தது. அந்த அடிப்படையில் அந்த வகையில் பார்க்கும்போது 2 நாட்களில் மட்டுமே 1,200 ரூபாய் சவரனுக்கு குறைந்து வந்த நிலையில் இன்று 240 ரூபாய் என்ற ஒரு கணிசமான அளவு தங்க விலை இன்று உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது வெள்ளிதான் என்றால் ஒவ்வொரு முறையும் தங்கத்திற்கு இணையாக வெள்ளி விலை அதிரடியாக உயர்வதும் குறைவதுமாக பதிவாகிக் கொண்டே வருகிற நிலையில் இன்று வெள்ளி விலையில் மாற்றம் தங்கத்தை போன்று வெள்ளி விலையும் 5,000 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதன்படி இன்று 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 5,000 ரூபாய் உயர்ந்து 2,40,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 11 நாட்களுக்கு பிறகு இன்று வெள்ளி விலை உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு முன்பாக கடைசியாக கடந்த 3ஆம் தேதி அன்று வெள்ளி விலை உயர்ந்தது 5,000 ரூபாய் உயர்ந்து அன்று 240 ரூபாய் கிராம் வெள்ளி 2,60,000 கிலோ வெள்ளி என்பது விற்பனையானது கடந்த 3ஆம் தேதி என்று. அதற்கு பிறகு தொடர்ந்து வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்று தங்கம் வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. அதே போன்று தொடர்ந்து வெள்ளி விலை குறைவு இதே போன்றுதான் பதிவாகி வந்தது. 11 நாட்களுக்கு பிறகு 12வது நாளாக இன்று வெள்ளி விலையில் மாற்றம் ஏற்பட்டு வெள்ளி விலை உயர்ந்திருக்கிறது. 11 நாட்களுக்கு பிறகு வெள்ளி விலை உயர்ந்திருக்கிறது. பொதுவாக இந்த போர் சூழல் தீவிரமடையும் போது அதனுடைய தாக்கம் தங்கம் வெள்ளி விலையில் எதிரொலிக்கும். போர் தீவிரமடைந்தால் முதலீட்டாளருடைய பார்வை என்பது கச்சா எண்ணெய் டாலர் மீது திரும்பும், தங்கத்தின் மீதான முதலீடு குறையும். அதன் காரணமாக தங்கத்தினுடைய தேவை என்பது தங்கம் புழக்கம் என்பது அதிகமாகும், தங்கத்தின் மீதான முதலீடு குறையும், அதனால் விலையும் குறையும். ஆனால் தற்போது நிலை வரக்கூடிய போர் சூழலுக்கு மத்தியில் ஒரு பெரிய அளவிலான ஏற்ற இறக்கம் இல்லை என்றாலும் கூட கடந்த 1-2 வாரமாகவே தங்க விலை கட்டுக்குள் இருந்து வருவதை பார்க்கின்றோம். குறிப்பாக கடந்த 7-8 ஆகிய தினங்களில் தான் மீண்டும் போர் என்பது தீவிரமடைய தொடங்கியது. அப்போது முதலே பெரிய அளவிலான விலை குறைவு இல்ல விலை உயர்வு இல்லை என்றாலும் கூட ஓரளவு கட்டுக்குள் இருந்து வருவதை பார்க்கின்றோம். இது ஒரு சாதகமான சூழலாக தான் தங்கம் வெள்ளி விலையில் பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 2 நாட்களாக குறைந்த தங்க விலை இன்று கணிசமான அளவு உயர்ந்திருக்கிறது. இன்று மாலையோ அல்லது நாளை தினங்களோ மாற்றம் ஏற்படலாம். ஆனால் பெரிய மாற்றம் என்பது அதிரடியான விலை உயர்வு குறைவு இல்லாமல் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்குமார், நீங்க நிறைய தகவல்களை சொன்னீங்க. தங்க விலை இன்று உயர்ந்திருக்குன்னு சொன்னீங்க. இப்பொழுது மக்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இது மாதிரி இன்னைக்கு உயர்ந்துடுச்சு, நாளைக்கு உயருமா உயராதா, நாளைக்கு குறையினா நாளைக்கு வாங்கிக்கலாமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். எனவே இன்று போய் தங்கம் வாங்கலாமா இல்லை நாளை குறையும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கலாமா? பொதுவாக தற்போதைய போர் சூழல் ஏற்கனவே கூறியது போல தீவிரமாகும் போது தங்க விலையில் தாக்கம் ஏற்பட்டு தங்க விலை குறையும். அந்த அடிப்படையில் தான் கடந்த 2-3 நாட்களாக, அதாவது கடந்த 11ஆம் தேதி என்று 400 குறைந்தது, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் இல்லை, 13ஆம் தேதி 800 குறைந்தது, நேற்று 400 குறைந்தது, இன்று கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு 240 என்ற கணிசமான விலை உயர்ந்திருக்கிறது. நீங்கள் கூறியது போல அனைவருக்கும் எழக்கூடிய கேள்வி என்பது தங்க விலை மேலும் குறையுமா அல்லது இன்றே வாங்கிவிடலாமா அல்லது மேலும் குறையுமா என்பதுதான். ஆனால் பொதுவாக தற்போதைய நிலையில் பார்க்கும்போது இன்று இருக்கக்கூடிய இந்த விலை நிலவரம் கூட ஓரளவுக்கு கட்டுக்குள் இருப்பது போன்றுதான் விலை. 1,05,440 என்பதெல்லாம் ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடிய விலைதான். இன்று உடனடியாக தங்கம் வாங்க வேண்டும், அதாவது இன்றைய தினம், அதாவது திருமண நிகழ்வுக்கு இது போன்று வேறு வீட்டு விசேஷ நிகழ்வுகளுக்கு தங்கம் வாங்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவர்கள் இன்றே கூட தங்கம் வாங்கலாம். மற்றபடி முதலீடாக அல்லது பணம் இருக்கின்ற தங்கம் வாங்க வேண்டும் என எப்போது வாங்கலாம் என்று காத்துக் கொண்டிருப்பது இன்னும் சில நாட்கள் கூட காத்திருக்கலாம். இன்னும் மேலும் விலை குறைவதற்கான வாய்ப்பு சூழல் நிச்சயமாக இருக்கின்றது என்றுதான் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உடனே தங்கம் வாங்க வேண்டும் நினைப்பவர்கள் இன்று வாங்கலாம், அல்லது பொதுவாக பணம் இருக்கின்றது எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம், விலை குறைவுக்காக காத்திருக்கின்றோம் என்று நினைப்பவர்கள் சில நாட்கள் காத்திருக்கலாம். மேலும் தங்க விலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுகின்றது. நன்றி பிரவீன்.